பராசக்தி படத்துல வந்து இருமொழி கொள்கை பேசுறாங்க. இந்திக்கு வந்து எதிரானவங்கள்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு அண்ணா தான் எங்களுக்கு குடுத்தாங்க. அண்ணா குடுத்தது வந்து யாராலயும் மறுக்க முடியாது அப்டின்லாம் உதயநிதி பேசுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மதுரை பூங்காவ பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி பூங்கா பேர வந்து ஸ்டெம் பூங்கான்னு மாத்திருக்காங்க. அண்ணா பேர தூக்கிட்டு மாத்திருக்காங்க. இப்டி அ இப்டி ஒண்ணு சொல்லிட்டு இப்டி ஒண்ணு மாத்தும்போது மக்களுக்கு என்ன தோணும் மேம்? அதாவது அண்ணாவோட இது அதாவது தலைவர்களோட பெயரை அழிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பேரை வந்து தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துலேருந்து எடுத்தானுங்க, அந்த வெப்சைட்லேருந்து தூக்கினானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாவோட பெயரை வந்து மதுரை அந்த பார்க்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த கருணாநிதினு ஒரு வீணா போன பிம்பம் இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த மஞ்சள் துண்டு போட்டவர் ஏன் அவர் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டே இருந்தாருன்னு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அவர் மிக முட்டாள்தனமாக பகுத்தறிவுன்னு வெளியே பேசிக்கிட்டாலும் உள்ளே வந்து அவர் ரொம்ப முட்டாள்தனமாக அந்த மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த மஞ்சள் துண்டு போட்ட கருணாநிதி அவர்களை எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா யாரோட புகழ் அளிக்கணும்? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க புகழ் எல்லாத்தையும் அளிக்கணும். அந்த இடத்துல தான் புரட்சித் தலைவரோட பேரையும் எல்லா இடத்தையும் எடுக்கிறாங்க, அண்ணாவோட பேரை எடுக்கிறாங்க, பெரியாரோட பேரை எடுக்கிறாங்க. இதற்கு காரணம் இந்த மஞ்சள் துண்டு போட்ட கருணாநிதி அவர்கள் எல்லா இடத்துலையும் பிம்பமாக நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம்.